தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக என்ன சொல்றது, எல்லாம் எதிர்பார்த்து தானே நடக்காது. வெற்றி கழகத்துல இணைவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். டிடிவியும் தாவேகா கூட்டணிக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ரெண்டு பக்கமுமே வேற வேற இடங்களுக்கு போயிருக்காங்க. எல்லா ஆடுகளும் வாங்கப்படுவது வெட்டப்படுவதற்காக. வெட்டப்படுவதுனா எப்படி சார் பாருங்க எலெக்ஷன் அப்ப என்ன அப்புறம் விஜய் அழுத்தம் கொடுக்கப்படுவார், பிஜேபிக்குள்ள போவார் அப்படின்ற ஒரு விமர்சனம் பரவலா இருக்கு. தேசிய ஜனநாயக எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ணுவார். அழுத்தமா? தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் வருவதற்காக அழுத்தமும் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. அது உண்மைதானா? தாவேகா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க சார்? ஏன்னா என்டிஏ ஒரு பக்கம், இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் அலைன்ஸா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கே இப்படியே இருந்தா எந்த கூட்டணி வருவாங்கங்கிற ஒரு கேள்வி. தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. நான் இப்போ கூட சொன்ன மாதிரி தான், எஸ்ஐஆர் பண்ணியப்போ நாங்கள் வந்து எல்லா வீட்டுக்குமே எங்களுடைய பூத் லெவல் நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் போய் பார்த்தோம். அதிலிருந்து வந்த தகவல் என்னென்னா, பொதுவாக நீங்கள் பொதுவாக பூத் லெவலில் இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கள நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லேயும் டிவிக்கே இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்கு. நீங்கள் உருவாக்க கூட்டணிலாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, முகம் இல்லை. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரி தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறோம். தேர்தலில் அதுக்கான பதிலை சொல்லுவோம். இப்போ நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ், நீங்கள் இந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, அந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை தமிழக போலீஸால் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவிற்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோடைய தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டுறாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார். அதுதான் வரலாறாக மாறும். நன்றி, வணக்கம். அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு. எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸும் தலைவர்கிட்ட போயிட்ட பிறகு தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவார். இங்கே நிறைய பேர் ஒவ்வொரு திடீர்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபா தரோம், அத்தனை ரூபா தரோம், இது ஃப்ரீயாக தரோம், இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறது, இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்கிறது, எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவார், அதை நிறைவேற்றுவார். அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். தேங்க்யூ. கூடிய விரைவில். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். 2026 நான் திருப்பி பதிவு பண்ணுறேன். கூட்டணிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு 2 கட்சியோடைய தலைமை மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள்கிட்ட எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது. நீங்கள் சொல்கிற கூட்டணியோடைய நம்பர்ஸ், ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா, ஒரு தலைமையோடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும். அது யாருக்கும் அடிப்பணியாத ஒரு தலைவராக இருப்பாங்க. தமிழகத்தினுடைய பெரியார் அவர்கள் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தலைமையோடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை இழந்திருக்காங்க. அதனால தான் எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப அமைதியாக தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ உருவாக்குறதுலையும் இணைப்பு விழாவிலையும் முக்கியத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்குது. ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும்
எப்படி ஈரோடில் நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையாக வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸு இவங்களுக்கு 20% இருக்குது, அதிலிருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26 நடக்காது. மக்கள் நான் சொன்ன மாதிரி தான், திமுக வீட்டிலையும் டிவிகேவோட ஓட்டு இருக்குது. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டில் அவங்களுடைய மனைவியும் சரி அவங்களோட குழந்தைங்களும் சரி டிவிகேக்கு ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் சரி எல்லா கட்சிகளிலும் சரி இன்றைக்கி டிவிகேவுடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 70-80% மேலே போயிட்டே இருக்குது. இளைஞர்களோட ஓட்டு அதிகமாகிட்டே இருக்குது. எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க. ஸோ மித்ததெல்லாம் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.